வணக்கம் நெட்கிங்ஸ் வியூவர்ஸ். பொதுவாக ஹார்ட்வேர் ஃபயர்வால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஐடிஎஸ், ஐபிஎஸ், சிஜிஐ, எஸ்எம்பி ப்ராப்ஸ் இதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக சில கான்ஃபிகரேஷன் வந்து டிஃபால்ட்டாக ஹார்ட்வேர் ஃபயர்வாலில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பை நம்ம பிஎஃப் சென்ஸில் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸஸ் அல்லது நெட்வொர்க்கிங்லேயோ இல்லை வேறு ஏதாவது டெக்னிக்கல் டொமைனில் ஏதாவது இஷ்யூஸஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அங்கே உங்களோட இஷ்யூஸ் போஸ்ட் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போது ஸ்னார்ட் அப்படின்னா என்னென்னு அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸ்னார்ட் அப்படிங்கிறது எதுக்காகனா இது ஒரு ரியல் டைம் டிராஃபிக் அனாலிசிஸ் டூல். இது அதாவது நெட்வொர்க்கிங் அட்மின் வந்து இதை வந்து ஒரு மானிட்டரிங் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படின்னா ஒரு நெட்வொர்க்குள்ளே வர எல்லா இன்கமிங் பேக்கெட்ஸையும் லாக் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதில் ஏதாவது டேஞ்சரஸான பேக்கெட் இருக்கா அப்படின்றத பார்த்து அதை பிளாக் பண்ணுறதுக்கு தான் இது வந்து ஸ்னார்ட்ன்ற அப்ளிகேஷன். இதை வந்து நம்ம மேனுவலாக பண்ணலாம். இதில் சில செட் ஆஃப் ரூல்ஸஸ்லாம் இருக்கும். அந்த ரூல்ஸஸ் யூஸ் பண்ணி நம்ம எதை பிளாக் பண்ணணும், எப்படி பிளாக் பண்ணணும், அதுக்கு அலர்ட்ஸ் வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ஸ்னார்ட்ன்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்னார்ட்டோட அப்ளிகேஷனோட யூஆர்எல் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து கெட் ஸ்டார்டட், ரூல்ஸு, டாக்குமெண்ட்ஸு அப்படின்ற 3 இது இருக்கும். ஸோ வாட் இஸ் நாட்னு நீங்கள் அதில் படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபெடரோ, சென்டோஎஸ், ஃப்ரீ பிஎஸ்டி, விண்டோஸு, ஸோ எல்லா ஒரு 4-5 பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் இதில் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ லினக்ஸ், விண்டோஸ் ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் ரூல்ஸ். இதில் வந்து 3 செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. கம்யூனிட்டி ரூல்ஸ், ரிஜிஸ்டர்டு ரூல்ஸ், சப்ஸ்கிரைபர் ரூல்ஸ். கம்யூனிட்டிங்கிறது ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் ரூல்ஸ் சைன்இன் பண்ணணும். சப்ஸ்கிரைபர் ரூலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரூலோட டேட்டாபேஸ் வந்து கிட்டப். ஸோ நீங்கள் அங்கேருந்தும் நீங்கள் ரூலை தனியாக சோர்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களே வந்து நிறையா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூல்ஸ் பற்றின டெஃபினிஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம்காக தான் அதை மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ், அடிஷ்னல் ரிசோர்ஸஸ், வெப்சைட் ஸ்லைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இதிலேருந்தே நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம், ஒரு ரூல் இருக்குது அப்படின்னா இதில் நிறைய ஏகப்பட்ட ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ரூலை பற்றின டெஃபினிஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு எதை நீங்கள் பிளாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போது டிடாஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 13 ரிசல்ட் எனக்கு வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸு. இந்த ரூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டிடாஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். நீங்கள் அந்த ரூலோட டீட்டெயில்னால் அந்த நம்பரை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே பார்த்துக்கலாம். அதில் ரூலோட கேட்டகரி, அலர்ட் மெசேஜ் என்ன வரும். இப்போது இந்த ரூல் நீங்கள் போட்டிருக்கப்போ இந்த அட்டாக் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அலர்ட் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரோஜன் ஹார்ஸ் ப்ரோக்ராம் இஸ் டிடெக்டட் அப்படின்னு உங்களுக்கு அலர்ட் வரலாம். ஸோ இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்கும். உங்களுக்கு தேவையான ரூலை நீங்களே வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணணும். இமெயில், பாஸ்வேர்டு கொடுத்து சைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இமெயில், பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் லிங்க் வரும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துடும். ஸோ இது வந்து ஃப்ரீ தான். நீங்கள் சைன்இன் பண்ணால் தான் ரிஜிஸ்டர்டு யூஸரோட ரூல்ஸ் செட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் சைன்இன் பண்ணுறேன். நீங்கள் பிஎஃப் சென்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சைன்இன் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது ரூல்ஸ் பற்றி ஒரு இது மட்டும் பார்ப்போம். இப்போ எனக்கு அந்த ரிஜிஸ்டர்டு யூஸரோட ரூல் வந்து அன்லாக் ஆயிடுச்சு. எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா tar.gz தான். நீங்கள் தனியாக சோர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேனுவலோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து எல்லா ரூல்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். எப்படி ரூல் க்ரியேட் பண்ணணும், அலர்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும் எல்லாமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். இது எதுக்காகனா நீங்கள் லினக்ஸ் பேஸ்டோ இல்லை விண்டோஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இம்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரூல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும்.
ஓகே, இப்போ நம்ம pfSense லாகின் பண்ணி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். pfSenseல அட்மின் யூஸராக நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் சிஸ்டமில் பேக்கேஜ் மேனேஜர் வழியாக தான் நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸ்னார்ட்ன்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அவைலபிள் பேக்கேஜஸில் ஸ்னார்ட் அப்படின்னு டைப் பண்ணால் போதும். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பேக்கேஜ் தான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, அப்படி ஜஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுத்துடலாம். கன்ஃபார்ம். ஓகே, ஸோ இது இன்ஸ்டால் ஆக ஒரு 5 minutes தான் ஆகும். உங்கள் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிற டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஃபெச்சிங். நீங்கள் இப்போ அதை விண்டோஸ்லேயோ லினக்ஸ்லேயோ இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே ரூல் வந்து தனியாக க்ரியேட் பண்ணுறதுக்கான கோர்சஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின ரூல் க்ரியேட் பண்ணுற கோர்ஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான டியூட்டோரியல் நாங்கள் போடுறோம். ஸோ இப்போ வந்து இந்த மேலே இருக்க ஆப்ஷன்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்னார்ட் இன்டர்ஃபேஸ், குளோபல் செட்டிங்ஸ், அலர்ட்ஸ், அப்டேட்ஸு, பிளாக்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குளோபல் செட்டிங்ஸ் அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்னார்ட்டை வந்து எனபிள் பண்ணணும். ஓகே, இப்போது கிளிக் டு டவுன்லோட் ஸ்னார்ட் ஃப்ரீ ரிஜிஸ்டர்டு யூசர்ஸ். இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போது இதை நான் எனபிள் பண்ணோன்னே கீழே எனக்கு ஒரு கோடு காட்டும். ஸோ இந்த கோடை வந்து நம்ம போயிட்டு ஸ்னார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். இது எதுக்காகனா இந்த pfSenseஸையும் நம்மளோட ஸ்னார்ட் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணுறதுக்காக. ஓகே, இதில் கோடில் போயிட்டு நீங்கள் எத்தனை தடவை வேணால் அந்த கோடை வந்து ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிட்டா அவ்வளோதான். ஓகே, இப்போது நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ எனபிள், இது வந்து ஃப்ரீ கம்யூனிட்டி ரூல். ஸோ இதையும் நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். இது நம்ம சைன்இன் பண்ணாமல் எனபிள் பண்ணிக்கலாம். அடுத்து ETU ஓப்பன் ரூல். ஸோ இது ஸ்னார்ட்டுங்கிறது சின்ன அப்ளிகேஷன் கிடையாது. இதில் நிறைய ரூல் செட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நம்ம முடிக்க முடியாது. உங்களுக்கு அடுத்தடுத்து இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரூல்ஸை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்வல் இருக்கும். அது வந்து 1 டேன்னு வச்சுக்கிறேன். இந்த 005 எதுக்கு அப்படின்னா 12:05 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, ஒரு டேவோட ஸ்டார்ட்டில் 12:05 நான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன் அப்டேட்டு. உங்களுக்கு எப்போ தேவையோ அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன் தான் அதில் இருக்கும். பட் ஆனால் இதுவே ஒரு நார்மல் இதுக்கு போதும். ஸோ இப்போ வந்து ஹோஸ்ட் வந்து பிளாக் ஆயிரும் அலர்ட் வந்ததுக்கப்புறம். அதை வந்து ரிமூவ் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது இங்கே நம்ம வந்து என்ன பண்ணி, இப்போ ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதுலேருந்து அலர்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இங்கே நெவர்னு வச்சுக்கிறேன். உங்கள் செட்டிங்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், சேவ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிடுச்சு. நம்ம குளோபல் செட்டிங்ஸ் முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஸ்னார்ட் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா எந்த இன்டர்ஃபேஸ்க்கு இந்த ஸ்னார்ட்டை கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் வந்து வேன் இன்டர்ஃபேஸ், உங்களுக்கு நிறையா வேன் இன்டர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை வேன் இருக்கோ அந்தந்த வேனுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இதில் வந்து ஸ்னார்ட் வில் சென்ட் அலர்ட்ஸ் இது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு டிடெக்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு அலர்ட் வரும். இப்போது பிளாக் செட்டிங்ஸில் போயிட்டு இதில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு அந்த லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹோஸ்ட்டை வந்து அந்த ஐபி வந்து பிளாக் பண்ணிடும் அந்த ஸ்னார்ட்டு. ஸோ இங்கே லெகசி மோடே வச்சுக்கிறேன் நான். ஸோ கில் ஸ்டேட்ஸ் எதுக்கு அப்படின்னா அந்த இப்போது அதுக்கு முன்னாடி இப்போ ஏதோ கனெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த கனெக்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிடும். நீங்கள் வந்து போத்தே வச்சுக்கோங்க. ஓகே, வேறு எந்த ஆப்ஷனும் இங்கே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போது ஸ்னார்ட் இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. பட் ஆனால் இன்னும் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாப்பில் தான் இருக்குது. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட்ஸுன்ற டேபுக்கு போய் இங்கே உங்களோட ரூல்லாம் வந்து எப்போ அப்டேட் ஆகுது, எது அப்டேட் ஆகிருக்கு, எது டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்றத இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ பண்ண போகிறோம் அப்டேட் ரூல். ஸோ அப்டேட் ரூல் கொடுத்தா இது முடிகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். இது வந்து உங்கள் பேஸ்ட் ஆன் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து. ஸோ அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ
அது அப்டேட் முடிகிறப்போ அதுவே க்ளோஸ் ஆயிரும். இது எல்லாமே வந்து கிட்டில் இருந்து உங்களுக்கு அந்த ரூல்லாம் இங்கே வந்து நிற்கும். ஓகே, இப்போது லாஸ்ட் அப்டேட் டைம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்டேட் ஆச்சா ஆகலையானே. இப்போ அப்டேட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த லாகில் போய் நீங்கள் ஏன் ஃபெயில் ஆச்சுன்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது ரூல் வந்து இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஸ்டெப்பில் வந்து ரூல் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதில் வந்து வேன் கேட்டகரிஸ் அதில் போய்க்கோங்க. இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்பவுமே எனபிளில் தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து ஐபிஎஸ் பாலிசி, இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் பாலிசி வந்து எனபிள் பண்ண போகிறோம். இதில் வந்து கனெக்டிவிட்டி, பேலன்ஸ்டு, செக்யூரிட்டி, மேக்ஸ் டிடெக்ட் 4 இருக்கும். இப்போது நியூ யூஸராக இருக்கிறதுனால நம்ம கனெக்டிவிட்டி வச்சுக்கலாம். இது என்னென்னா மேக்ஸிமம் செக்யூரிட்டி இது. ஸோ கனெக்டிவிட்டி வச்சுக்கிட்டேன். ரெண்டாவது வந்து அலர்ட்டாக பாலிசி பேஸ்டான்னு இருக்கும். இப்போ பாலிசியிலே நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பிளாக் ஆகணும், அலர்ட் வரணும்னு. நம்ம பாலிசி வச்சா தான் ஹோஸ்ட் பிளாக் ஆகும். அலர்ட்னு வச்சா அலர்ட் மட்டும்தான் நமக்கு வரும், ஹோஸ்ட் பிளாக் ஆகாது. ஸோ இது என்ன பண்ணுன்னா அவங்களோட ஹோஸ்ட் வந்து ட்ராப் பண்ணிடும். ஓகே, இதுதான் வந்து ரூல் செட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்யூனிட்டி ரூல் எனபிள் பண்ணிக்குவோம். ரெண்டாவது இருக்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரும். சைன்இன் பண்ணனால எனக்கு ஈடி ஓப்பன் ரோல் வரும். ஸோ அதில் எல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லா ரோலையும் எனபிள் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அதை அப்படியே சேவ் பண்ணிடலாம். நீங்கள் அந்த ரூல் மேலே கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ரூலை பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த ரூல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லைவ்லேயே உங்களுக்கு ரீலோட் ஆயிரும். ஸோ நம்ம போய் மேனுவலாக அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா பிளாக்கிங் மோட், லெகசி மோடில் இருக்குது. இப்போ ஏதாவது உங்களுக்கு அலர்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த ஹோஸ்ட் வந்து பிளாக் ஆயிரும். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஸோ வேன் ரூல்ஸ் இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரூல் எல்லாமே உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கும். அந்த சைடில் க்ரீன் டிக் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த ரூல் படி இந்த ரூலில் ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ஹோஸ்ட் வந்து பிளாக் ஆயிரும். நீங்கள் அலோவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும் இந்த ரூல்லாம். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ வேன் ரூல்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது ரூல் வேணும் அப்படின்னா நீங்களே ரூல் க்ரியேட் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத ரூல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு நமக்கு எந்த ரூல் வேணுமோ அதை மட்டுமே நம்ம செலக்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி டிசபிள் கொடுத்துட்டிங்கன்னா டிசபிள் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ரூல். நீங்கள் இங்கே எடிட் பண்ண முடியாது. நீங்கள் ரூல் க்ரியேட் பண்ணி இம்போர்ட் வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே எனபிளாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து வேன் ப்ரீ ப்ராசஸ் அது போகணும். இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னா இதில் நம்ம ஸ்னாட் ரூல் பற்றி தெரியாமல் இதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நான் இங்கே வந்து இன்டர்ஃபேஸில் வர பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே நான் எனபிள் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாமே அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஓகே, எல்லாமே அப்படியே டிஃபால்ட்டே வச்சுட்டு அப்படி ஜஸ்ட்டு சேவ் பண்ணிடணும். ஏன்னா இதில் ஏதாவது தப்பாக கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்னாட் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, ஸோ இதில் பாஸ் லிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட கிளைண்ட் ஐபிஓ இல்லை உங்களுக்கு கனெக்ஷன் வரணும்னு நினைக்கிறவங்க ஐபிஓ நீங்கள் ஏதாவது அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை இங்கேருந்து நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் நீங்கள் இங்கே அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் நம்ம அலர்ட்ஸ் எல்லாமே பார்க்கணும். அலர்ட்ஸ்ன்ற டேப்பில் வந்துட்டு ஸோ இப்போ நமக்கு ஒரு அலர்ட் வந்திருக்கு. HTTP இன்ஸ்பெக்ட் ரெஸ்பான்ஸ் ஆஸ். ஸோ இதுதான் வந்து மெசேஜ் இந்த மாதிரி தான் வரும். இந்த ரூல் நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தால் நம்ம என்ன மெசேஜ் வரணுங்கிறத நம்மளே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அன்னோன் டிராஃபிக்கில் இருக்குது.
ஆக்ஷன் வந்து வார்னிங். ஓகே, டெஸ்டினேஷன் ஐபி 1.5க்கு வந்திருக்கு. டெஸ்டினேஷன் போர்ட்டு. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ரஸ் லிஸ்ட்டில் இந்த ஐபி ஆட் ஆயிரும். இதில் எந்த இன்டர்ஃபேஸ் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ லாக் எதாவது வேணும்னா டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இதில் வந்து லாக் ஃபில்டர் இருக்குது. இதில் வந்து சோர்ஸ் ஐபி, சோர்ஸ் போர்ட்டு, டெஸ்டினேஷன் ஐபி. ஸோ இதை உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே, இப்போது பிளாக்டு ஹோஸ்ட் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அலர்ட் வந்த அந்த ஹோஸ்ட் வந்து பிளாக் ஆயிடுச்சு. அதே மெசேஜ் தான், ஒரு ஹோஸ்ட் மட்டும் பிளாக் ஆகிருக்கு. இப்போது நீங்கள் இங்கேருந்து இந்த ஹோஸ்ட்டை வந்து அலோவ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை ஜஸ்ட் அந்த பிளாக்டு ஹோஸ்ட்டில் ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா ஐபி ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். மறுபடியும் இதுலேருந்து அலர்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது உங்களுக்கு தேவைன்னா மட்டும் டெலீட் பண்ணுங்கள், இல்லாட்டி நம்ம அப்படியே விட்டுறலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி என்ன அலர்ட்டு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா டிடாஸ் அட்டாக்கோ இல்லை இன்ட்ரூஷன் டிடெக்ஷனோ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹோஸ்ட் வந்து பிளாக் ஆகிரும் இந்த செட்டப்பில். உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றின ரூல்ஸ் பற்றின ஒரு டெஃபினிஷனோட ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். தேங்க்யூ.